தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். குறிப்பேடு முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 13. யோபாவு தன் மக்களை நோக்கி, மன உறுதியுடன் இரு, நம் மக்களுக்காகவும் கடவுளின் நகர்களுக்காகவும் வலிமையுடன் போராடுவோம். ஆண்டவர் தமக்கு நலமாய் தோன்றுவதை செய்வாராக என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அதிகாலை தோறும் எம்மை தட்டி தட்டி எழுப்பி ஆனந்த கிருபையினால் அபிஷேகம் செய்யும் எம் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. உன் எண்ணங்கள் என் எண்ணங்கள் அல்ல, உன் எண்ணங்களை விட என் எண்ணங்கள் உயர்ந்தவை என்று சொன்னவரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா. வல்லமை மிக்கவன் வலிமையற்றவன் யாராக இருந்தாலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் அன்றோ. நீர் எங்களுக்கு செய்ய போகிற சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா. ஏசப்பா, இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. ஆண்டவர் நமக்கு நலமாய் தோன்றுவதை தருவார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்க கேட்டோம் அப்பா. நேரும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எது நன்மை தருமோ அதை எமக்கு தருகிற கிருபைகளுக்காகவும் அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிற உமது அன்பிற்காக நன்றிகள் அப்பா.